ஓம் பகவத்கீதையின் பல விஷயங்கள் இருக்கு. பகவத்கீதை ஒரு நமக்கு வழிகாட்டின்னு சொல்லலாம். வாழ்கின்ற முறையையும் என்ன அது கூறுகின்றதுன்னு சொல்லலாம். வாழ்வில எப்படி முன்னேறுவது என்றதும் சொல்லுகிறது. இது ஒரு வாழ்க்கை பயணம் என்று கூட சொல்லலாம். அப்போ பயணம் எப்போ ஒரு பயணம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா, எங்கேயாவது போய் முடியணும். ஒரு டெஸ்டினேஷன் என்ன இருக்கு. ஆ ஒரு அ ஒரு இடத்துல நம்ம போய் சேர்ந்துட்டு, அங்கே தங்கலாம் அல்லது தங்காமலும் திரும்பி வரலாம். இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா, ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த பகவத்கீதையில, ஒரு 15 அத்தியாயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். புருஷோத்தம யோகா, பிறகு 16வது யோகம் 16வது அத்தியாயத்திலேயும் என்ன சொல்லப்படுகின்றது என்கிறதும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டே இருக்கோம். புருஷோத்தம யுகத்துல கடைசி ஸ்லோகம் பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேசிக்கலாம். ஏன்னா சாஸ்திரத்துல மிக மிக உயர்ந்த சாஸ்திரம். அது பெரிய ரகசியம் என்று கூட சொல்றாரு. குஹ்யத்தமம் என்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அதனால தான் இந்த 15வது அத்தியாயம் ரொம்ப மரியாதையை நம்ம குடுத்து படிக்க வேண்டியது. சாப்பிடுறதுக்கு முன்னாடி பல ஆசிரமங்களிலும் இது சொல்லுவாங்க. அ அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஷ்ரிதः பிராணாபான சமாயுக்தக பச்சாம்யன்னம் சதுர்விதம். 5 வைட்டல் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 வைட்டல் இயர்ஸ்ன்னு சொல்லும்போது பிராண, அபான, வியான, உதான, சமான என்று 5 என்ன நம்ம வந்து பிராணனை எடுத்துக்கிறோம். அதனால தான் எல்லாமே ஜீரணிக்கப்படுகிறது. நல்ல அவயங்கள் நல்லா வேலை செய்றது. இத்தனையும் நமக்கு உள்ளுக்குள்ள அது கரெக்ட்டா நடந்துன்னு இருக்குது இல்லையா? அந்த வியாயாமம்னு சொல்லும்போது இந்த இரத்த ஓட்டம், நீர் ஓட்டம், பிறகு என்ன காற்றோட்டம் எல்லாமே கரெக்ட்டா அது போறதுக்கு எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் வந்து என்ன கடைசியில சமானாய சுவாகான்னு சொல்லும்போது, நம்ம சாப்பிட்டதுலேருந்து ஒரு எனர்ஜி கிடைக்கணும். சும்மா சாப்பிடுறதுக்கு இல்ல, இல்லையா? என்ன ஒரு பசி எடுத்தா நான் சாப்பிட்டேன் என்கிற மாரி இல்ல. அது வந்து எனர்ஜி குடுக்கணும். நல்ல எனர்ஜி குடுக்கணும். வெறும் நம்ம ஸ்டார்ச் சாப்பிட்டா என்ன ஆகுது? என்ன சர்க்கரை வியாதியும் வரத்தான் செய்யுது இல்லைங்களா? அதனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து சாப்பிடணுங்கிறதுக்காக 17வது அத்தியாயத்துல எப்படியெல்லாம் ஆகாரங்கள் இருக்கணும் என்கிறத ஒரு நல்ல ஒரு சின்ன அறிவுரை மட்டும் இல்ல, நம்ம வாழும் முறையில சாப்பாடு முக்கியம் என்கிறதும் நமக்கு தெரியுது. ஆனா அது மட்டும் இல்ல, எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். எண்ணம் நான் அடிக்கடி நான் சொல்றேன்னா, நன்றியுடன் பிரார்த்தனை பண்றது. நன்றியோட அதுதான் யஜ்யம் என்று சொல்றோம். தவம் என்று சொல்லும்போது, கன்டினியூஸா நம்ம வந்து இந்த ஞான யோகம் செய்றோம். ஞானத்தை பத்தியே வந்து ஒரு யோகமா எடுத்துட்டு, நான் இப்ப செய்றேன்னு வச்சுக்கங்க. ஒரு 5 மணி நேரம். நான் ஃபுல் கீதைய நான் ஓரளவாவது புரியும்படியா செய்யணுங்கிறதுக்காக 5 மணி நேரம் சொல்றேன்னா, அது ஒரு சின்ன தவம். தியானத்தோட சேர்ந்த ஒரு தவம் என்று கூட சொல்லலாம். தவம் மட்டும் இல்ல. அப்புறம் தானம் செய்றது எப்படி? சத்வ அதாவது அ சாத்விக மக்கள் செய்கின்ற நல்ல சத்வன்னா நல்லது என்னத்தான் அர்த்தம். அந்த மாரி நல்ல தானம் எது என்னும் பகவான் சொல்றார். எது வந்து சுமாரான தானம்? பிரதி உபகாரம். உபகாரம் என்று சொன்னாலே என்ன உதவி என்று அர்த்தம். நான் உதவி செஞ்சுட்டேன்னா பிரதி உபகாரம் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் உதவி செஞ்சுட்டேன், அவன் செய்யணும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குறது இல்லையா? அது வரும் தானமே ஆகாது முதல்ல. சிலர் வந்து நான் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு ரூ. 1000 குடுத்தேன். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அவரும் ரூ. 1000 குடுப்பார். அப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கறது நல்லதில்ல. இல்லையா? நமக்கு எங்கேயோ ரொம்ப உதவி ஆகும் என்று சொல்லும்போது, நம்ம கொஞ்சம் அதிகம் குடுக்கலாம். இல்ல உதவி ஆகாதுன்னு சொல்ற இடத்துல, அவங்க குடுத்ததை விட குறைவாவும் குடுக்கலாம். அதெல்லாம் நம்ம எங்கே திங்க் பண்றோம்? ஏன்னா நமக்கு அவசர உலகம். அவரு செய்றாரு, நான் அப்படித்தான் செய்யணும். அப்படியெல்லாம் நம்ம கம்பேர் பண்றோம். பிறகு இன்னொன்னு சொல்றாரு. நம்ம எங்கே குடுக்கக்கூடாதோ அங்கே குடுத்துடுறோம். ஆனா எங்கே குடுக்கணுமோ குடுக்குறதில்ல. அது வந்து என்ன தானம்ன்னு சொல்றாருன்னா, தாமச ம். அந்த மாரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அ 17வது அத்தியாயம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. பகவானை குறிக்கின்ற சொற்கள் எதுன்னு பார்த்தா, ஓம், தத், சத்.
அப்புறம் தான் பேரெல்லாம் வந்திருக்குது. இது வேத காலத்துல இருந்தது எல்லாம் என்னன்னா, ஓம் தஸ்ஸதிதி நிர்தேசக திரிவித ஸ்மிருதக. அதாவது பகவானை நான் வந்து 3 விதமா நான் நெனச்சுக்கலாமா. ஓம் என்று சொன்னாலும் சரி, தத் என்றாலும் தத்துவ பொருளாக, உண்மை பொருளாக இருப்பது என்று தான் அர்த்தம். சத் என்றால் எப்பொழுதுமே இருப்பது. எட்டர்னல் என்று சொல்வாங்க. எட்டர்னல் என்ன என்னது? அதுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. எப்பொழுதுமே இருப்பது. அந்த மாரியான சில நல்ல நல்ல வார்த்தைகள் சொல்றாரு. இப்போ நம்ம 16வது அத்தியாயம் பார்த்தோம்னா, ஆரம்பத்தில அபயம் சத்த சம்சுத்திஹி ஞான யோக விவஸ்திதிஹி தானம் தமஷ யஞ்ஞஷ சுவாத்யாயஸ்தப ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்னஸ். ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கணும். ஏன்னா மனசுல ஒண்ணு வச்சுட்டு இன்னொன்னு பேசக்கூடாது. அதானே வள்ளலார் ராமலிங்க அடிகளார் என்ன சொல்றாரு? "ஒருமையுடன் உனது மலரது மலர் திருவடியை நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து அதாவது வெளியில நம்ம வேற ஏதோ பேசுறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்." புறம் என்ன? வெளியில நம்ம ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுவோம். ரொம்ப அன்பா இருக்க மாரி காமிச்சுக்குவோம். ஆனா உள்ள ஒரு கொஞ்சம் கூட அன்பு இல்ல. அப்ப உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு கலவாமை வேண்டும். அவங்களோட சேரக்கூடாது. சேராமல் இருக்கவும் நீ வந்து அருள் பாலிக்கணும் என்று சொல்ற மாரி அந்த பாடல் அவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு ஒரு உருக்கத்தோட ஒரு முருகன் கிட்ட சொல்ற மாரி அந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும். ஆ எதுவா இருந்தாலும் என்ன, எந்த கடவுள்கிட்ட போய் சொன்னா என்ன? நல்ல உறவு தான் இருக்கணும். எல்லாரும் என்ன பகவான் அடியை அடையணும். பகவானது என்ன பகவானுடைய அபோர்டுன்னு சொல்லுவோம். பகவானுடைய இருப்பிடம் என்னன்னு பார்த்தா, நல்ல மனிதர்களின் உள்ளம் தான் பகவான் இருக்கின்ற இடம். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கோயிலுக்கு நெறைய போகலாம். போகக்கூடாதுன்னெல்லாம் இல்ல. புனிதமானதான் அது. ஏன்னா நெறைய இப்போ நம்ம நெனைப்போம். எவ்வளோ ஆழ்வார்கள் போயிருக்காங்க. எத்தனை 108 திவ்ய தேசங்கள் என்னெல்லாம் இருக்கு. ஏன் போறாங்க? அத்தனை திவ்ய தேசங்கள் போகணும்னு சொல்லிட்டு கூட தொலைவில இருந்து இந்த அமெரிக்கால இருந்து கூட ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து போயிருக்காங்க. எந்த இடமும் விடாம 108 திவ்ய பிரதேசங்கள் அங்க போறாங்க. ஏன்னா ஆழ்வார்கள் அவருடைய காலடி பட்ட இடம். ஸ்ரீரங்கம் நம்ம நெறைய போணும்னு விரும்புவோம். ஏன்னா, நெறைய ஆழ்வார்களோட அங்க என்ன அவர் காலடி பட்ட இடம், அவர்கள் போய் வந்த இடம், அங்க போய் பாடியிருக்காங்க. அந்த அந்த அதாவது திருப்பாணாழ்வார், அவர் வந்து என்ன கொஞ்சம் கீழ்குலத்தவர்ன்னு சொல்லுவாங்க. பாண குலம். அதனால முதல்ல அவருக்கு கோவில்ல அவருக்கு போக விடல. அனுமதி கிடைக்கல. அவர் வந்து காவேரி நதிக்கரையில உட்கார்ந்து என்ன அந்த எப்பொழுதுமே அவர் என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடுற மாரி அங்கே பாடிட்டே இருக்காரு. பகவானை பத்தியே நினைச்சு பாடுறாரு. பகவான வந்து போய் அவர் தரிசனம் பண்ணலைன்னா என்ன? பகவானே நினைந்து உருகி உருகி பாடுறாரு. அமலன் ஆதிபிரான் என்ற ஒரு 10 ஆ அ ப 10 செய்யுள்கள் மாதிரி இருக்கும். அது நீங்க மதுரகவியாளர் கூட அவரு என்ன கண்ணினும் சிறுத்தாம்பு கண்ணினுள் சிறுதாம்பு அவ்வளோ அழகா ஒரு சின்ன ஒரு ஒரு பாகம் நம்ம உடம்புல இருக்கிற சிறு தாம்பு. அது போன்று இருந்தாலே நமக்கு பகவான் எவ்வளோ அவருடைய அவருடைய இந்த கண்களை பார்த்தா போதும். அந்த கண் இமைகளை கூட பார்த்தா போதும்ங்கிற மாரி அவரு அந்த மாரி பாடியிருக்காரு. மதுரகவி ஆழ்வார். அவர் நம்மாழ்வாரை விட பெரியவர். ஆனா நம்மாழ்வாருக்காகவே அவர் பாடுகின்றார். அது. அதனால இதெல்லாம் நம்ம நெனச்சு பார்க்கும்போது, எப்படி அதாவது அடியாருக்கும் அடியேன் என்று சொல்வாங்க. இன்னும் தொண்டரடி பொடி ஆழ்வார் என்னும் எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. இப்ப அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன நமக்கு தோணுதுன்னா, அன்பே சிவம்ன்னு நம்ம சொல்றோமே. அதெல்லாமே என்ன எதை காமிக்குது? அதாவது அவங்களுக்கு ஒருவித பயமும் இல்லை. அபயம்னா என்னது? பகவான்ட்ட போய் நம்ம சரண் அடையிறது தான் அபயம். அபய கரங்கள்னு சொல்வாங்க. பகவான் வந்து இந்த மாரி ஒரு கைய வந்து மேல வச்சு கீழ வச்சிருந்தா என்ன நம்ம நெனைக்கிறோம்? ஏதோ பகவான் வந்து குடுக்குறாரு போல இருக்கு நம்ம நெனச்சுக்கிறோம். கையில இருந்து என்ன காசா விழறது மாரி படமெல்லாம் சில போட்டிருப்பாங்க. அப்படி இல்ல. உன்ன மனதை நான் பக்குவப்படுத்தி குடுக்குறேன். உன் மனத என்கிட்ட குடுன்னு சொல்ற மாரி அவர் கேட்கிற மாரி இருக்கு. அப்புறம் திருப்பி நான் வந்து உனக்கு பக்குவப்படுத்தி குடுக்குறேன்னுட்டு ஒரு சுவாமிஜி அந்த விளக்கம் குடுப்பாரு. சுவாமிகளுக்கெல்லாம் அந்த பகவான் கோவில் போயிட்டோம்னா நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஏதோ பகவான்ட்ட கேட்கணும்னு நெனைக்கிறோம்.
பகவான் வந்து எல்லாருக்காக தான் சர்வதோஷிய சிரோமுகம் என்று சொல்றாங்க. அதே மாரி ஸ்ருதி அதாவது ஸ்ருதி மல்லோகே என்று சொல்றாரு. சர்வத்த ஸ்ருதி மல்லோகேன்னா வந்து எல்லா இடத்துலயும் அவருடைய காது இருக்கு. கோயில் போய் தான் நீ கேட்கணுமா என்ன? பகவானுக்கு தெரியும். எங்க இருந்தாலும் நீ மனசுல எண்ணிக்கிட்ட. இது வேணும். இந்த நல்ல படிப்பு வேண்டும். எல்லாருக்கும் வந்து கீதை தெரியணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, அது பரவத்தான் செய்யும். அது நல்ல ஒரு எண்ணம் தானே! எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, நெறைய பேர் தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க ஆயிட்டாங்க இப்போ. ரொம்ப என்ன என்னுடைய பிள்ளைகள் மாரி சிலர நெனச்சுப்பேன். சில சகோதரிகள் மாதிரி, சகோதரர்கள் மாதிரி, இப்படியெல்லாம் எத்தன பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. என்னுடைய ஃபேமிலி பத்தி இப்ப கேட்டான்னா, எனக்கு ஒரு 300 பேர் என்னுடைய ஃபேமிலில இருக்காங்க. குடும்பம், என் குடும்பம்ன்னு சொல்லிக்க ஒரு ஒரு சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது. அதனால அபயம் சத்த சம்சுத்திஹி ஞான யோக ஞான யோகத்துல நீ வந்து நிலைத்து நிற்கணும். ஸ்திரமா இருக்கணும். விவஸ்திதிஹி தானம் தானம்ங்கிறது பிறருக்கு உதவி செய்றது மட்டும்தான். பணத்தாலயும் செய்யலாம், கல்வியால செய்யலாம், பல விதமா. ஏன்னா நம்ம உடலால கொஞ்சம் உழைச்சு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ இது என்ன சொல்றது? கேன்சர், புற்றுநோய் வந்திருக்குன்னா, அந்த இடத்துல போய் அவங்களுக்கு உதவி பண்றது, அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது. ஏன்னா ஒரு மரண பயம் சீக்கிரம் வந்துரும். அந்த கேன்சர் வந்தவங்களுக்கெல்லாம். அப்போ என்ன இதனால ஒண்ணும் இறப்பு வந்துற போறதில்ல. ஏன்னா ஒரு மாரல் சப்போர்ட் குடுத்து, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு கொண்டு போய் குடுக்குறது, அவங்க வீட்டு வேலை கொஞ்சம் செஞ்சு குடுக்குறது, இதெல்லாம் பண்றாங்க. இதுவும் ஒரு தானம் தான் என்ன கேட்டா. பலவித தானங்கள் இருக்கு. அந்த மாரியானது நமக்கு எப்பொழுதுமே அது இருக்கணும். தானம், தமகன்னு சொன்னா, இந்திரியங்களை அடக்குறது. அதுவும் ஒரு பெரிய நல்ல விஷயம். அதான் தெய்வீக குணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தெய்வாஸ்திர சம்பத் விபாகம் என்று சொல்றார். சம்பத் என்னது? ஒரு செல்வம் நெனச்சுக்குவோம். ஒரு எஸ்டேட் என்ன தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்வாங்க. இந்த மாரியெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, நமக்கு சில விஷயங்கள் வேண்டிய நம்ம இருக்க இடம் வேணும், ஒரு வீடு வேணும் நம்ம நெனைக்கலையா? அந்த மாரி தான் இது எல்லாம். ஏன்னா, இதெல்லாம் அடிப்படை தேவைகள் மாரி சொல்றாரு. தானம், தமஷ, யஞஷ யஞ பாவம் இருக்கணும். அதனால தான் பகவான் ஒரு இடத்துல சொல்றாரு, ஸ்தேன ஏவச்சன்னு சொல்றாரு. ஸ்தேனன்னா திருடர்கள். நம்ம வீட்ல சமைச்சு சாப்பிட்டு நம்மளே சாப்பிட்டுக்கிறோம். அல்லது நம்ம வந்து ஏர்ன் பண்றோம், சம்பாதிக்கிறோம். அது எனக்கு மட்டும் தான் சேரும். என் பிள்ளைங்களுக்கும் சேரணும். வேற யாருக்கும் போயிடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு ஒரு இதுல இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்காங்க. எல்லாரும் அதிலேயே தான் இருக்காங்க. ஆனா அது நெனச்சுக்கிறது இல்ல. ஆனா ஆமா பணம் போயிட்டா ஏதோ லக்ஷ்மி போயிடும்ங்கிற மாரிலாம் நெனைக்கிறாங்க. லக்ஷ்மி நெறைய வந்து சேரும். ஏன்னா நெறைய விஷயங்கள் கெட்டது நடக்கிறதெல்லாம் குறைஞ்சுகிட்டே போகும். அது பெரிய லாபம் தானே! ஏன்னா நமக்கு துன்பங்கள் குறையிறது தானேப்பா! அது பெரிய செல்வம். இன்பங்கள் சேர்றது தான் ஒரு செல்வம் என்று நம்ம எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்போதான் செல்வத்தைக்கும் நல்ல கரெக்ட்டான மதிப்பு குடுப்போம். அதுவரைக்கும் அரைகுறை மதிப்பு குடுக்குறோம். அதே ஒரு பொருள் மாதிரி நெனச்சுக்கிறோம். ஒரு பெண்ணை பொருள் மாரி நெனச்சீங்கன்னா கோவம் வருதுல்ல பெண்களுக்கு. என்ன ஒரு நாங்க என்ன ஒரு பொருளா என்ன இப்படியெல்லாம் வந்து யூஸ் பண்றதுக்கு நல்ல துணிஞ்சு இருக்காங்களேன்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து போகணும். நல்ல எண்ணங்கள் வரணும். எல்லோரும் சமம் என்ற ஒரு எண்ணம் வரணும். அதெல்லாம் ஒரு பயம் இல்லாதவங்களுக்கு தான் வரும். அதனால பயமின்மை முக்கியம். அபயம்ன்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த அத்தியாயமே அபயம் தான் ரொம்ப முக்கியம். அபயம். பயம்ன்னா பயம் தான். அபயம்னா பயமின்மை. இதெல்லாம் இருக்கணும். இல்லையா? அப்புறம் அஹிம்சா, சத்தியம், குரோதகன்னு சொல்றாரு. குரோதகன்னா கோபம். குரோதகன்னா அந்த கோபமின்மை இருக்கணும். சத்தியம் இருக்கணும். அஹிம்சை. யாரையும் அஹிம்சை. ஆ திடம் தரும் அஹிம்சா யோகினம் தந்தை ஆத்மானந்தம் பெறவே கடமை மறவோம் அவர் கடல் தீர்ப்போம் களங்கமில்லறம் வளர்ப்போம். அஹிம்சைக்கு ஒருத்தர் இருக்காரு நமக்கு அண்மையில இருந்தானா அவர் காந்தியடிகள் தான். ஆம் திடம் தரும் அஹிம்சா. அது திடம் குடுக்குமா நமக்கு ஒரு உறுதி குடுக்குமா அஹிம்சை. ஆ அஹி திடம் தரும் அஹிம்சா யோகி. அஹிம்சைக்கு ஒரு அஹிம்சை வேணும் என்கிறதுக்காக தான் ஒரு ஆங்கிலேயர்கள் எவ்வளோ துன்புறுத்திருக்காங்க. ஆனாலும் அவர்ட்ட கேட்டாங்களா காந்தியடிகள், இப்போ ஜெனரல் டயர் பஞ்சாப் படுகொலைக்கு காரணம். அமிர்தசரஸ்ல எவ்வளவு மோசமா என்ன அதாவது ஒன்றுமே அறியாத மக்களை எல்லாம் சுட்டு என்ன நெறைய பேரு
ஆ சுட்டு அவங்கள வந்து என்ன ஆ ரொம்ப தொல்லை எல்லாம் எவ்வளோ துன்பம் குடுத்துருக்காரு. அந்த டயர் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன சொல்வீங்க? என்ன செய்யலான்னு நெனைப்பீங்கன்னா, அவருக்கு நோய் வந்தா நான் நர்சிங் பண்ணுவேன். அவருக்கு வந்து உதவி பண்ணுவேன். அவரு எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியும் இல்லையா? படுகொலைகாரருக்கு போய் என்ன செய்வேன் சொல்றீங்கன்னா, இல்ல. அவருக்கு அப்போது அந்த ஒரு நல்ல அறிவு இல்லாமல் செஞ்சுட்டாரு. அந்த அசுர குணத்தோட அவர் செஞ்சுட்டாரு. ஆனாலும் அவருக்கு தெய்வீக குணம் வரணும்னா, நான் போய் அவர 4 வார்த்தை கேட்டுட்டு வந்தா, ஒண்ணும் ஆகப் போறதில்ல அவனுக்கு. அவன் பின்னேயும் என்ன ஒரு வெறுப்பு தான் வளர்த்துக்குவாரு. அதனால நான் வந்து என்ன செய்வேன், நர்சிங் பண்ணுவேன். அவன வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனா அவன் வந்து ஆஸ்பத்திரி சேர்த்து அவங்களுக்கு நோய் வந்தா நான் போய் அவன கவனிப்பேன், உதவி செய்வேன்னு வேணா சொல்றாரே ஒழிய, அவரை வந்து நான் வந்து என்ன தண்டனை குடுக்கணும் என்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ங்கிற மாரி அவரு இருக்கிறாரு. அதாவது நம்ம அதாவது காந்தியடிகள் இருந்த சிறை எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. அவருடைய அவர் என்னென்ன பேசினாரு, என்ன கேள்வி கேட்டிருக்காங்க மக்கள், இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதெல்லாம் நம்ம வந்து ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்கணும். நல்ல ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் போகணும்னு நெனைக்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இந்த அசுர பாவம் குறையறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு? என்னென்ன வழிகள் சொல்லியிருக்காங்க? இதெல்லாம் போய் பார்க்கலாம். சும்மா வந்து நான் எனக்கு மனசுக்கு நல்லா இருந்தது. நானும் போயிட்டு வந்தேன். நானும் வந்து க்ஷேத்ராடனம் பண்ணிட்டேன். ஆமா. பகவான் இருக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போயிட்டோம். என்ன நம்ம இத நெனச்சுக்கிறோம். ஏன் ஒரு சிதம்பரத்துக்கு போனேன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. சிவனடியாருடைய கால்கள் பட்டது எல்லாரும் சிதம்பரத்துக்கு நெறைய சிவனடியார்கள் போயிருக்காங்க. அங்கேயே வந்து அவங்க என்ன ஆயிருக்காங்க, அதாவது பகவானோட ஒண்ணா சேர்ந்திருக்காங்க இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா? ஆம் அதாவது சர் அ அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு போனாலே என்ன சாலோக சாமீப சாரூப சாயுஜ்யம் முக்தி அடைஞ்சிருக்காங்க. பகவானோட போய் சேர்ந்திருக்காங்க. துவாரகையில மீராபாய் வந்து துவாரகா கிருஷ்ணரோட போய் சேர்ந்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு படம் எடுத்து காமிக்கிறாங்க. ஏன் அந்த மாரி செய்றாங்க? அப்போதான் நமக்கு விளங்கும். பகவானோட சேர்றதுங்கிறது பகவானுடைய அருள் இருந்தால் தானே சேர முடியும். அந்த அருளுக்காக நம்ம என்னென்ன செய்யணும்? முதல்ல கர்மகாண்டம். என்ன வேதம் சொல்ற மாரி கர்மகாண்டத்தை பல நல்ல நல்ல செயல்கள் செய்கின்றோம் இல்லையா? அ எங்கேயா போனா நம்ம தர்மங்கள் செய்கின்றோம். என்ன பிறகு ஒரு சில யஞங்கள் செய்கின்றோம். பூஜைகள் செய்கின்றோம். அது கர்மகாண்டத்துல. பிறகு என்ன அடுத்தது கீர்த்தனங்கள் பண்றோம். இல்ல கீர்த்தனங்கள் நம்ம கேட்டு மகிழ்கின்றோம். இல்லையா? பக்தி பாடல்கள பாட முடியலன்னா கேளுங்க. என்ன இருக்கு? கேட்டு கேட்டு நம்ம மகிழ்றோம் பாருங்க. அதுல பக்தி வளரத்தானே செய்கிறது. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே! அதெல்லாம் நம்ம ஏன் செய்யக்கூடாது? அதுதான் என்ன 2வது உபாசன காண்டம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஞான காண்டத்துக்கு போயிடும். ஞானத்தை வளர்த்துக்கணும். ஞானத்தினால கொஞ்சம் ஞானம் வந்தாலும் என்ன, நம்ம பெரிய பெரிய த தவறுகள் செய்றதுலருந்து நம்ம விடுபடுவோம். பெரிய குற்றவாளி கூட நல்ல பக்தன் ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பகவான் நெறைய வாய்ப்பு குடுக்குறாரு. "அப்பி சேசூத்ராசாரகன்னு" சொல்றாரு. எல்லாம் அனன்ய பக்தியில வந்து ரொம்ப அனன்ய பக்தி வந்துருச்சுன்னா, அவன் வந்து பெரிய பாவியா இருந்தாலும் கூட, அவனுக்கு நான் அருள் புரிவேன் என்று சொல்றாரு. அவ்வளோ கேரண்டி குடுக்குறாரு. "பிரத்திஜானே பிரியோசிமே" சொல்றாரு. அதே மாரி பிரத்திஜானே என்னன்றது ஒரு கேரண்டி குடுக்குற ஒரு வார்த்தை. அந்த மாரியெல்லாம் நெறைய நல்ல நல்ல பெரிய வார்த்தைகள் இருக்கு. இந்த மித்யாச்சார, ஸ்தேன, கிருப்பணா கிருப்பணாங்கிறது 3 வார்த்தைகள் தான் பகவான் கொஞ்சம் மோசமா இருக்கவங்கள பத்தி சாடி பேசுறது இந்த 3 வார்த்தைகள் தான் பார்க்க போனா. நெறைய அவர் யூஸ் பண்ணல. ஏன்னா, அப்போதான் புரியும். சிலருக்கு வந்து கொஞ்சம் பெரிய வார்த்தையால கேட்கணும். அந்த மாரி கேட்ட பிறகு தான் அவங்க கொஞ்சம், ஐயோ! நான் அவ்வளோ மோசமானவனா புரிஞ்சுக்குவாங்க. மித்யாச்சாரம் என்னது ஹிப்போக்ரைட். வெளியில ஒண்ணு நெனச்சு வெளியில வந்து நல்ல பிள்ளைய மாரி இருப்பாங்க. ஆனா உள்ள எல்லாம் வெறும் என்ன பொறாமை, கபடு இதே நிறைஞ்சிருக்கு. அந்த மாரி இருந்தா மித்யாச்சாரன்னு இது நம்ம 3வது அத்தியாயத்தில வருது. அதே 3வது அத்தியாயத்தில ஸ்தேனன்னு சொல்றாரு. மத்தவங்களுக்கு ஒண்ணு கூட குடுத்துறக்கூடாதுன்னு நெனைக்கிறவன் தான் திருடன் என்று சொல்றாரு. ஏன்னா திருடுறதற்கு நம்ம தான் காரணமாயிடுறோம். ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கலாம். வேற என்ன வழி? என்கிற மாரி அன்னை தெரசா அவர்கள் அவங்க விடுதியில என்ன திருடன் வந்துருவாரு. பார்த்தா சாப்பிட்டுக்கின்னு இருக்காரு அந்த திருடன். ஆனா அவருக்கு சாப்பாடு கிடைக்கல. அப்போ உடனே வந்து அந்த அம்மையார் என்ன செய்றாங்க, முதல்ல அவருக்கு நல்ல சாப்பாடு குடுங்க. அப்புறம் தான் அவர உட்கார வச்சு கேட்குறாங்க.
எனக்கு வந்து என்ன சம்பாதிக்க முடியல. அந்த மாரி எனக்கு ஒரு வியாதி இருக்குது. அதனால அந்த மாரி திருடி சாப்பிட வேண்டி வந்துச்சு. யாருமே எனக்கு சாப்பாடு குடுக்கல. இன்னைக்கு ஃபுல்லா நான் பட்டினி. ஏன்னா அவர் சொல்லும்போது, அப்போ நம்ம யார் காரணம்? நம்ம வந்து சுத்திலும் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்தது. இப்போ கோயில்கள் எல்லாம் என்ன தர்ம சாப்பாடு என்னன்னு ஏன் வந்திருக்கு? இதெல்லாம் புரிஞ்சுக்கின்னு தான் செய்றாங்க. நல்ல விஷயங்கள் இப்போ நெறைய நடக்கிறது. யாருமே வந்து பிச்சை எடுக்கணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு மேல பிச்சை எடுக்கிறாங்கன்னா, அவன் தவறு வழிக்கு போகத்தான் பிச்சை எடுக்கிறான்னு அர்த்தம். அதுக்காக நம்ம அதை வந்து கொஞ்சம் காரணமா நம்மளும் இருக்கக்கூடாது. தூண்டி விடக்கூடாது. அந்த ஆசை அவங்களுக்கு போயிடணும். அந்த சோம்பல் வாழ்க்கை இந்த இருந்து பிறகு திருட்டுத்தனமா மறைக்கிறது, இதெல்லாம் என்ன நம்ம தான் வந்து கண்டிக்கணும் அவங்களுக்கு. வேலை நான் வேலை குடுக்குறேன். நீ வந்து வாப்பா எனக்கு கூப்பிட்டா வரமாட்டான். பிச்சை எடுக்கிறோமா. அதெல்லாம் அத நம்ம சொல்லி திருத்தணும். வேலை செஞ்சா அப்போ பணம் கிடைக்க போறதுங்கிறது நல்லா தெரியுது. தெரிஞ்சும் செய்றாங்க. அதுதான் வந்து முரணா எடுத்துக்கிறதுன்னு சொல்றது. அதாவது தர்மம், அதர்மம் மித்தியான்னு சொல்லுவாங்க. தர்மத்தை வந்து என்ன அதர்மத்தை தர்மமா எடுத்துக்குவாங்க. அதான் அவங்களுடைய கிடைச்ச ஒரு பெரிய பெரிய குறைன்னு சொல்லலாம். அதர்மத்தை போய் தர்மமா நெனச்சுக்கிறாங்க. இது செஞ்சா ரொம்ப தவறுன்னு நல்லாவே தெரியும் சிலருக்கு. ஆனா அவன் அதுதான் செய்றான். துரியோதனுக்கு தெரியாத விஷயமா? எது தர்மம், எது அதர்மம் நல்லாவே தெரியும். ஆனா அதர்மம் தானே செஞ்சாரு. காரணம் என்ன? என்ன பேராசை. பேராசையில பெருநஷ்டம் தான் வந்தது அவருக்கு. இல்லையா? ஒரு சகோதரனும் ஜீவிக்க முடியல. 100 பேரும் அந்த மகாபாரதபுரத்துல என்ன பீமரால கொல்லப்பட்டார்கள். என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காக இதெல்லாம் ஆகுறது? என்ன என்ன பேராசை. ரொம்ப ஒரு பேராசை, பிறகு துன்புறுத்துதல். சாடிஸ்ட் என்னெல்லாம் நம்ம இந்த காலத்துல சொல்றோம். மத்தவங்கள துன்பம் குடுத்து பார்க்குறது. இதெல்லாம் பெரிய பாவங்கள சேருது. அதனால பாவத்திலேருந்து நம்ம விடுபடணும். அதுக்காகத்தான் இந்த பகவத்கீதையின் ஸ்லோகங்களும் சொல்றதும் மட்டும் போதாது. அர்த்தத்தோட கொஞ்சம் பின்பற்றணும். அதனால ஞான, விஞ்ஞான யோகம்லாம் அவரு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த தைவாச சம்பதி விபவத்துல இன்னொன்னு முக்கியமா என்ன சொல்றேன்னா, சாஸ்திரம் வந்து ப்ரூவ் பண்ணினது. இப்போ ஒரு வேக்சின் வைக்கிறாங்க. இம்யூன் அதாவது என்ன தடுப்பு ஊசின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஏன் அந்த தடுப்பு ஊசி இப்போ கொரோனா ந வ இந்த மாரி வந்தப்போ, அத வந்து ரொம்ப சோதனைகள் சோதனை கூடங்கள்ல எத்தனை வித சோதனை கூடங்கள்ல எல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு, இந்த தடுப்பு ஊசி போட்டா தான் அது வராதுன்னு கண்டுபிடிக்க 1 வருஷம் எடுத்திருக்கு. அதுவரைக்கும் எவ்வளவோ பேருக்கு பரவி போச்சு இல்லையா? இங்க இந்தியாவுல வராதுன்னு சொன்னாங்க. நமக்கு வெயில் இருக்கு அதனால வராது. என்னென்னமோ எல்லாம் சொல்லி பார்த்தோம் நம்ப. ஆனா வரத்தான் செஞ்சது. நெறைய பேர் போயிருக்காங்க. நெறைய பேருக்கு கணக்கு எடுக்காம போயிருக்காங்க. அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு. சில ஊர்கள் எல்லாம் கரெக்ட்டா கணக்கு எடுத்திருக்காங்க. கணக்கு எடுக்க முடியாத அளவுக்கு சில இடங்கள்ல நடந்திருக்கு. இத்தனையும் வந்து நம்ம பார்த்துட்டு கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாறவில்லைன்னா, என்ன காரணம்னா, ஆசைகள், பற்றுக்கள் தான். பிறகு மத்தவங்கள பார்த்து அவன போல நான் இருக்கணும், இவள போல இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம் பாருங்க. அதனால தான் நமக்கு வந்து இன்னும் முன்னேற்றம் வராம இருக்கு வாழ்க்கையில. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் வரும். வரும்போது நம்ப இந்த ந அந்த ஸ்ரத்தைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது சாஸ்திரத்தையே முதல்ல ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா சில சாஸ்திரங்கள ஃபாலோ பண்ணாமே வந்து இருக்காங்களே, அவங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிற மாரி அர்ஜுனர் கேள்வி கேட்கிறாரு. 17வது அத்தியாயத்துல ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். இந்த தைவாச சம்பதி விபாகம் அடுத்தது வர்றதுன்னா அது ஸ்ரத்தாத்ரய. திரயன்னா 3. ஸ்ரத்தான்னா திட நம்பிக்கை. ஃபேத்ன்னு அர்த்தம். பிலீஃப் மட்டும் இல்ல. பிலீஃப்னா சாதாரணமா நம்புறது. எதையுமே நம்பிடுவாங்க சிலரு. நம்பக்கூடாதெல்லாம் நம்புவாங்க. எல்லாத்தையும் இந்த மூட நம்பிக்கை நெறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்கோ. இல்லையா? இவங்க எதிர்ல வந்தா இது வந்து சரிப்பட்டு வராது. பூனை வந்து பூனை பாவம் அது ஒரு அப்பாவி மிருகமா இருக்கு. அப்பாவி மிருகமோ அல்லது நல்ல மிருகமோ எதுக்கு அது போய் அத வந்து நம்ம அது எதிர்ல வரக்கூடாது. பிறகு வந்து அ இந்த மாரி மனுஷங்க வரக்கூடாது. அந்த மாரி மனுஷன் அவங்க ஏற்கனவே மனசுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கஷ்டம் குடுத்து பார்க்குறது. என்ன அது பாவம் தானே! ஏன் நம்ம அந்த பாவ செயலெல்லாம் செய்யணும்? ஆங்க நல்ல ராமாயணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாஸ்திரம் வந்து யாரையுமே ஒதுக்கல. அமங்கலம், மங்கலம் எல்லாம் இல்ல. அமங்கலம் போகணும்னா நல்ல மனசு தான் வேணும். நல்ல மனசு இருந்தா மங்களகரமா தான் இருக்கும். ஆனா மனசு தானே காரணமாக சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்ரத்தையும் என்ன மனசை பத்தி தான் அங்கே ரொம்ப டீப்பா போகுது அங்கே. ஆகாரம் சாப்பிடும்போது சாத்விக ஆகாரம் நல்ல ஆயுள் இருக்கணும். சாப்பிட்ட பிறகு ஒரு நல்ல திருப்தி இருக்கணும். நல்ல இடத்துல போய் நல்லது சாப்பிட்டோம் என்ற ஒரு நல்ல ஒரு நல்ல திருப்தி.
என்ன அதுல ஒண்ணு பெருமை, சிறுமை அதெல்லாம் இல்ல. திருப்தி. நமக்கு இவ்ளோ நல்ல ஒரு விருந்து குடுத்தாங்க. ஏன்னா நம்ம நெனச்சுக்குவோம் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு என்ன வீட்லயும் சமைச்சாலும் என்ன, கொஞ்சம் வந்து ஜூஸியா இருக்க மாரி தான் ரொம்ப இருக்கணுமே ஒழிய, சும்மா காஞ்ச மாரி காஞ்சு போன மாரி ஒரு ரொட்டி செஞ்சு சாப்பிடுறது. ரொட்டி என்ன நம்ம சப்பாத்தின்ற ரொட்டின்னு சொல்லுவோம். ரோட்டின்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாரி வந்து என்னைக்காவது சாப்பிடலாம். டெய்லி இல்ல. அதுவும் சாஃப்ட்டா செஞ்சு குடுக்குறவங்க இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு ஃபாலோ பண்றதுக்கு தெரியணும். நல்ல சமையல் நல்லா இருக்கணும்ங்கிறதும் அவர் பகவான் சொல்ற மாரி தான் எனக்கு தோணும். நல்லா நெனச்சு செய்யணும். நமக்கு வந்து எது நல்ல நல்ல ஆயுள் கொடுக்கும், நல்ல சந்தோஷம் குடுக்கும், சாப்பிட்ட பிறகு வயித்து வலி வராம இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு இல்லையா? அதெல்லாம் வந்து என்ன பார்த்து தான் நம்ம சாப்பிடணும்ங்கிறதுக்காக, அ ரஸ்யா ஸ்னிக்தா ஸ்திரா ஹிருத்யா ஆஹார சாத்விக பிரியாகன்னு சொல்றாரு இல்லையா? அதாவது சாத்விக பிரியர்களுக்கு இந்த மாரி நல்ல நீண்ட ஆயுள் இருக்க மாரி அந்த மாரி பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் இந்த ரஜஸ் இவங்கெல்லாம் ரொம்ப புளிப்பு. ரொம்ப வந்து என்ன கசப்பு கூட ரொம்ப பிடிக்குது. ரொம்ப இனிப்பு இல்லாட்டி ரொம்ப தீஷ்ண இனிப்பு கூட அவர் சொல்ல மாட்டாரு. தீஷ்ண, உஷ்ணன்னு கூட சொல்லாரு. அதாவது அ ரொம்ப என்ன நாக்குல பட்ட உடனே நமக்கு வந்து எரியும். அந்த மாரி காரம் சாப்பிடுவாங்க. நெறைய லவணம்னா உப்பு. ரொம்ப சேர்க்கிறதும் கூடாது. அதெல்லாம் வந்து நெறைய அங்க ரஜஸ் உடையவங்க எல்லாத்தையும் அதிகம் போடுவாங்க. அவங்களுக்கு பிபி இருக்கு. அதனால நான் வந்து குறைச்சு தான் உப்பு போட்டு செய்றேன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. ஆ அப்புறம் வந்து என்ன ஏன் அப்புறம் வந்து சாப்பிடும்போது உப்பு அதிகம் இருக்குன்னா, எங்க எங்க வீட்ல அவருக்கு பிடிக்காது. அவர் உப்பு போட்டு விட்டுறாரு சொல்லுவாங்க. பாவம் அவங்களுக்கு மட்டும் பிபி வரல. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே பிபி வரவழைச்சுடுறாங்க. அப்போ என்ன பிரயோஜனம் இருக்குது? ஆ அதாவது நமக்கு நோய் வர்ற மாரி இருக்காது. ஆமையே என்ன சொல்றேன். ஆமைன்னா என்ன அர்த்தம்? இந்த நோய்கள் வராம பார்த்துக்கணும். ஆனா, நோய் வர்ற மாரி நம்ம சாப்பிட்டுர்றோம். அனாமய என்னெல்லாம் வரும். அதனால அனாமயம் எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாரி ரோகம் வராம அதாவது ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்றாரு. ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்கோ. தமஸ்காரங்க எல்லாம் கொஞ்சம் பழசு. இப்பலாம் ரொம்ப பழகிட்டாங்க. ஃப்ரிட்ஜ்ல வந்து 1 நாள் வச்சது மறுநாள் 2வது நாள், இந்த மாவு அரைச்சு வைக்கிறாங்களே, அவங்கள பார்த்தாலும் கொஞ்சம் பாவமா இருக்கு. நெறைய அரைச்சு வச்சுட்டு, என்ன என்னதான் இருந்தாலும் அதில கொஞ்சம் சில நல்ல கெட்ட விஷயங்கள் சேர்றது தான். அதனால நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கலாம். இல்லாட்டி மாத்தி மாத்தி சாப்பிட வேண்டியது தானே! இல்லையா? அது பழகி போயாச்சு. அதனால அது சரின்னு தான் தோணும் நமக்கு. இதில் எல்லாத்துலயுமே ரியாக்ஷன் இருக்கு. கெமிக்கல் ரியாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும். அதுக்காகத்தான் அது வெறும் ஜில்லுன்னு வச்சுக்கிறனால கெட்டு போறதில்லன்னு நம்ம நெனைக்கிறோம். டெம்பரேச்சர மட்டும் இல்ல. ஆனா, அதில டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்றதுக்கு சில கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அதனால நமக்கு சில சின்ன சின்ன ரியாக்ஷன் இருக்கும்ன்னு சொல்றதுக்காக பழசு சாப்பிடக்கூடாது. அதோட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வெளியிலேயே 8 மணி நேரம், 10 மணி நேரம் வச்சுட்டு நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கங்க, அது கட்டாயம் நம்ம ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. இல்லையா? அந்த பழசெல்லாம் சாப்பிடுறது. பழசுனா பழைய சோறு சாப்பிட்டா அது எவ்வளோ தேவல்ல. ஏன்னா தண்ணி ஊத்துறதுனால ஒண்ணும் பெரிய ரியாக்ஷன் இருக்காது. கொஞ்சம் வந்து ஈஸ்ட் வளரும். ஈஸ்ட் பரவால்ல. ஆனா ரொம்ப வந்து பழசாக்கி அ ரொம்ப என்ன மிச்சமான சாப்பாட்ட வச்சு அது எச்சில் பட்டதுன்னு ஆயிருது இல்லையா? அந்த உச்சிஷ்ட சாப்பாடு எல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. அதனால நம்ம கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலேயும் நமக்கு குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிறகு எண்ணங்கள்னு சொல்லும்போது ஒன்னையுமே எதிர்பார்க்காம செய்றது. எல்லாருக்கும் தானம் குடுக்குறது. அப்புறம் வந்து நல்ல ஒரு என்ன இப்போ தளியல் போடுறதுன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை. அப்போ ஏன்னா அவங்கள வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு குடுத்துட்டு தான் அவங்க மிச்சம் இருக்க தான் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன எண்ணம் தான். எண்ணம்ன்னு சொல்லும்போது ஒரு நல்ல பூஜை செஞ்சுட்டு, எல்லாருக்கும் கொஞ்சம் பக்தி வரவழைச்சுட்டு சாப்பிடுறது. இந்த மாரி எல்லாம் செய்றது ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிறது இந்த அப்புறம் தானம் எப்படி செய்றது? தவம் எப்படி செய்றது? தவம்னா ஷாரீர தவம் ஒண்ணு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து என்ன உடலால செய்றது. அப்புறம் வந்து என்ன மனசால செய்றது. பிறகு வாக்கு நல்ல வாக்கு. வாக்கினிலே இனிமை வேண்டும்.